ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலா சேமியா. எனக்கு சேமியாவே வேண்டாம் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா சேமியா பண்ணுறதுக்கு நான் 2 பாக்கெட் குட்டி பாக்கெட்டு சேமியா எடுத்திருக்கேன். வெர்மிசெல்லி, ராகாஸோட வெர்மிசெல்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஸோ இந்த சேமியாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வறுபட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கீ ஆட் பண்ணி கூட இந்த சேமியாவை நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி சேமியா நல்லா வறுபட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு, நான் இன்றைக்கி இந்த மசாலா சேமியா செய்கிறதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸையும் டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கலாம். வறுபட்ட உடனே இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வறுபட்டு வச்சுருந்த சேமியாவை அதில் ஆட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸுங்க மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேமியா நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்த பிறகு இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சேமியா நல்லா வெந்துட்டு உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மசாலா சேமியா பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் வேணுமோ எல்லா காயுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்த நம்மளோட ஆனியன் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்ட பிறகு கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி. ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்கள் காய்கறி எல்லாமே வெந்து வந்துடும். ஸோ காய் எல்லாமே வந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த காயோட டெக்ஸ்சரே வந்து ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ உங்கள் காய் எல்லாமே நல்லா வந்த பிறகு இப்போது நம்ம தனியாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த நம்ம சேமியாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த காயில் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த காயோட எசன்ஸு, அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக வரும். அட் த சேம் டைம் உங்கள் சேமியாவுமே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருந்திருக்கு. கடைசியில் மேலாவ கொத்தமல்லியை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.